கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நீ நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நீ நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த உலகத்திலே நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. எத்தனையோ விதமான தீய காரியங்கள் நமக்கு விரோதமாக இழைக்கப்பட்ட போதும் இன்றைக்கும் ஆமேன் நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிடைச்ச தயவு. யாரும் அறியாமல் இருந்த நம்மளை ஒருவர் மட்டும் நல்ல அறிவார். நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்ன, நம்ம எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக போகிறோம், நம்மளை புரிந்து கொள்றதுக்கு யாராலுமே முடியாதுன்னு சொன்னாலும் கூட நம்மளை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரியா, உன்னை ஆண்டவர் நல்லா பார்க்குறார். உன் சூழ்நிலையெல்லாம் அவருக்கு தெரியும். நீ சொன்ன நிறைய விஷயங்கள் அநேகர் நம்பலை. உன்னை யாருமே புரிந்து கொள்ளலை. உன் கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்ளலை. நீ அனுபவிக்கிற வேதனைகளை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. கலங்காதே. உன்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து உன்னை அற்புதமாக நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு யாத்ராம புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை யெகோவா நிசி. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள், மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த அமலேக்கியர்களுக்கு எதிராக மோசே தேவ சமூகத்தில் தன்னுடைய கையை, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கும்போது
இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றி உண்டாகுது. ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த அமலோக்கியர்கள் ரெவதீமில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க. அப்படி யுத்தம் பண்ணுகிறதான சமயத்தில் மோசே யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ போய் ஆட்களை எல்லாம் தெரிந்து கொள்ள, நான் நாளைக்கு மலையின் உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நான் நிற்பேன் என்று மோசே சொல்லி, இப்படியாக மலையின் உச்சிக்கு சென்று அவர் தன்னுடைய கையில் அந்த கோலை பிடித்து கொண்டு நிற்கிறதை பார்க்கிறோம். அங்கு வேதம் 11 வசனத்தை சொல்கிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த அமலேக்கியர்கள் மோசேயுடைய கை தளறுகிறதான நேரத்தில் அவங்க பலப்படுறாங்க, அவங்க யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் பின்னிட்டு போகிறாங்க. ஆனால் கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அந்த மோசேயுடைய கைகள் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு உயர்த்தப்பட்டிருக்கும் போது இஸ்ரவேலர்களுக்கு பெரிய வெற்றி உண்டாகிறது. இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்கன்னா, மோசேயின் கைகள் அசந்து போய் இருக்கிறதை கண்ட உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, 2 பேரும் மோசேக்கு ஒரு கல்லை எடுத்து அதில் அமர வைத்து 2 பக்கமும் நின்று கொண்டு 2 கைகளையும் தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் மோசேயினுடைய கைகளை இந்த ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தது நிமித்தமாக யோசுவா அமலேக்கியர்களை பட்டய கருக்கினால முற்றிலுமாக முறியடித்து ஒரு பெரிய வெற்றியை அந்த இடத்துல கொண்டாடுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே தான் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இப்படி செஞ்ச நன்மைக்காக யெகோவா நிசி என்று ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திற்கு பெயரிடுகிறதை பார்க்கிறோம். யெகோவா நிசி என்றால் தேவன் என்னுடைய வெற்றி கொடியாக இருக்கிறார், தேவன் எனக்கு வெற்றி தந்திருக்கிறார், தேவன் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக சில தீய வல்லமைகள் இந்த உலகத்தில் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் நமக்கு போராட்டம் எங்கே இருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலம் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த பூமியில் நமக்கு விரோதமாக சாத்தான் அல்லது பிசாசு என்கிற பொல்லாத ஆவி நம்மளை ஏதாகிலும் ஒரு விதத்தில் அழிக்கணும், இல்லாமாக்கணும், நிர்மூலம் பண்ணணும் என்று பலவிதமான முயற்சிகளை தீய நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கலாம். அதன் நடுவில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை, எப்படி அன்றைக்கு மோசே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு கையை உயர்த்தின போது வெற்றி உண்டானதோ, அதே போல் நீங்களும் நானும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டுங்க அப்படிங்கிறார். நம்ம சத்தியத்துக்கு உண்மையுள்ளவர்களாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து நம்மை போராடினா நமக்கு வெற்றி கிடைக்கும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் எப்போவுமே நீதிக்காக நிலை நிற்கிறவர்களாக இருக்கணும். பொய்யையும் புரட்டையும் நம்பி நம்ம போகக்கூடாது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலிலே தொடுத்து கொண்டு இருங்கள் அப்படிங்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய சத்திய சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்லி அவர்களை தேவ அன்புக்குள் நடத்துகிறவர்களாக நின்றால் பிசாசுக்கு எதிராக நம்ம போராடி ஜெயிக்க முடியும். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை என்ன செய்யுங்கள்,
பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். என்ன வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறார். தலைச்சீராவாக ஸ்தோத்திரம் ரட்சிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். தலை சிறந்தது, நமக்கு ரொம்ப முக்கியமானது தலைச்சீரா. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்து சாத்தானுக்கு எதிராக போரிட்டால் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், பைபிள், கர்த்தருடைய வார்த்தை, அதை நீங்கள் பிடித்து கொண்டு அந்த வசனத்தை நம்பி அந்த வசனத்தின்படியே வாழ்ந்து அந்த வசனத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆமேன், அமலேக்குக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் எப்படி வெற்றியை கண்டார்களோ அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மாந்திரீக வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், தீய சக்திகள், இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலையாகி காக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. அதனால் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதீங்க, தைரியம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை நம்பினால், கர்த்தரை விசுவாசித்து இந்த சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அனுபவமாக்கி கொண்டால் நிச்சயமாக அமலேக்குக்கு விரோதமாக எப்படி இஸ்ரவேல் மக்கள் ஜெயம் பெற்றார்களோ அதே மாதிரியான ஒரு ஜெயத்தை இயேசு உங்களுக்கும் தந்து உங்கள் வாழ்க்கையில் யெகோவா நிசியாக கர்த்தர் இருப்பார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் யெகோவா நிசியாக ஆண்டவர் வெற்றி கொடுக்கிற தேவனாக இருந்து அவங்களை நடத்தும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.